இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு இதயத்துக்கு ரெஸ்ட். அதனால பார்த்துக்கோங்க, இப்படி உட்காந்து குடிச்சா ரொம்ப நல்லது. இப்படி உட்காந்தாலும் நல்லதுதான். அப்படியே நான் போய்கிட்டே இருக்கேன், எங்கேயாவது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், சாமி சொல்லிட்டாருங்க போங்க, நான் கீழே உட்காந்து போனால் மிதிச்சு கொண்டே இருவாங்க. அந்த நேரம் என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கிட்டு வாயில ஊற்றி கொப்பளிச்சு உமிழ்நீரோட குடிச்சிட்டா நல்லது. இது சயின்டிஃபிக்காக நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறாங்க. இஸ்லாத் மார்க்கத்தில் சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா அரபு நாடுகளுக்கும் போகிறோம். இந்த குண்டிக்காய் அவங்களுக்கு மேக்சிமம் கல் வர்றதில்லை, கிட்னி ஃபெயிலியர் வர்றதில்லை. காரணம் என்னென்னா அவங்க வாய் வச்சு குடிச்சிட்டு உட்காந்து குடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய நபர், அவர் தான் நபிகள் சொன்ன ஒரு விஷயம். அது சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க, எது கேட்டாங்களா, இதை சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்களா, அதனால சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். பாப்பா இதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி குழந்தைகளாம் பார்த்துக்கோங்க, இவங்கெல்லாம் பெரியவங்க, நம்மளுக்கு தான் வேணும் கிட்னி. என்னம்மா, தண்ணியை உட்காந்து குடிச்சா கிட்னியை காப்பாவா? ரைட்டாம்மா, நேரு சேர்த்து சீவனம். ஓகே ரைட். ரத்தத்துடைய முருங்கைக்கீரை கிட்னி ஃபெயிலியர் வந்தால் சாப்பிடக்கூடாது தங்கைனா. உற்றார் அளவும் பிணி அளவும் காலம் கற்றான் கருதி செயல். புரியுதா தங்கைலா? அடுத்ததான் நம்ம மீட் பண்ணுறது 95வது அதிகாரம் மருந்து. அந்த 10 குறளையும் வந்துட்டு இப்போ டைம் இல்லை, இல்லைன்னா அதெல்லாம் நடத்தலாம். முருங்கைக்கீரை சாப்பிடலாம், ஆனால் அது கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அதில் பொட்டாசியம் கண்டம் கூட இருக்கும், அதனால மாரடைப்பு வரும். அதை சாப்பிட்றதுக்கான விஷயம் இருக்குது. எல்லாருமே சாப்பிடலாம். காதை பாருங்க, எல்லாருமே சும்மா காதை பிடிச்சி பாருங்க, காது சாப்பிட்டா இருக்கா? காது சாப்பிட்டா இருக்கு. உங்கள் மூஞ்சி கலரும் காது கலரும் ஒன்றா இருந்தால் முருங்கைக்கீரை சாப்பிடு. மூஞ்சி கலரும் காது கலரும் மாறி இருந்துச்சுன்னா யோசிக்க. எங்கேயாவது போயிட்டு ரத்தத்தை எடுத்து பாரு, கிரியேட்டின் லெவல் கூட தான் தின்றாரு. என் குழந்தைகளுக்கு வர வாய்ப்பே இல்லை. இறைவனோட வேண்டுறோம், இங்கே யாருக்கும் அந்த கிட்னிக்கான ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரைட்டா தங்கையில? இப்போ